பாட்டி ஏன் இல்லை நீங்கள் வராதிங்க. இந்த மழை சீசனில் திரும்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட போகுது. நான் வந்து கொடுக்குறேன். இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்து உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். வேணாம் பாட்டி, அங்கே ஈரமாக இருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்கு. வேணாம், நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் சாப்பிட்றது என்ன, ஒரு வேளை சாப்பாடு தான் வந்துடுது, அப்புறம் என்ன. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்து நான் கொடுக்குறேன். சரி பாட்டி, வரட்டுங்களா? எதுவுமே தெரியாது குழந்தை நீங்க. நம சிவாய். இன்னைக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம் அன்னதான சாமி. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப சுடுது சாதம், பார்த்துக்கோங்க. இருக்கு தரசம் தம்பி, ஒரு தட்டி எடுப்பா பலா. கொஞ்சமாவா? ஓகே. சீட்டு கடியில் இருக்கு பாரு, இந்த பக்கம் இருக்கு பாரு, அடியில் இருப்பா. தரசாமி இப்படி வாங்க. அது எடுக்க முடிஞ்சு அந்த பக்கம் போயிட்டாரு. அந்த பக்கமா எடுப்பா. அது திறக்க முடியாது, அது திறக்க முடியாது. அப்படியே சீட்டுக்கு அடியிலோடு கை கொடுங்க. நல்வாழ்த்துக்கள். நீங்க தான் சாமி சொல்லணும். இருங்க. சாப்பிடுங்க. மோர் கம்மியா போட்டிருக்காங்க. சிவாயம். சாத போடுங்க. யார் ஓட்டுனா? ஐயா, இன்று சனி பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பளமா? சாப்பாடு வேணாமா? போதுமா? வாங்க ஐயா. சாம்பார். வாங்க வாங்க ஐயா. சிவாய கொடுங்க. உள்ள உட்கார வேண்டியா? உள்ள உட்கார்ந்து எடுக்க வேண்டியா? சாம்பாரா? நம சிவாய. கொடுங்க சார், பிளேட்டு கொடுங்க. போதுங்களா? இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா? இருங்க, சாம்பார் ஊற்றிட்டு வச்சிடறேன். கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம். இல்லை, இந்த பக்கம் உள்ள வந்துறியா? நாங்களே வர்றோம். அப்பளமா?
நம சிவாய். இட்லி சாம்பாரா? சூடா இருக்கு. இட்லி சாம்பார் ஐயா கீழே வச்சு பிடிச்சிக்கோங்க, ரொம்ப கொதிக்குது. நம சிவாய். அவசரப்படாதீங்க, தரேன். வர்றதுக்கு தானே வந்திருக்கோம். சாப்பிடுங்க, சூடா தானே. இல்ல சாமியார் மட்டும் சாம்பார் வாங்கிக்கோங்க. கையிலையும் பிடிக்க முடியாது. கீழே வை சார். ஒரு கொஞ்சம் இன்னும் இதுல சாம்பார் ஊற்றிடலாம். வாங்க வாங்க. நம சிவாய். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எவ்வளோ சாமி? ரசம் மாதிரி சாப்பிடுவீங்களோ? ஒரு பக்கம் மோர் சாப்பிடுவோம் சாமி. ஒரு பக்கம் சாம்பார் கொடுத்துருங்க. மாரிமுத்து வாங்கிக்கப்பா. சாம்பார் பிளேட்டு கொடுப்பா. முடி வளர்ந்துருச்சா? போதுமா? ஊத்தவே இல்லையா? இதாங்க. நீங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கு சனி பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கும். போதுமா? இந்தாங்க அப்பளம் தான். இன்னும் சாதம் வேணுமா? பிடிக்க முடியாதான்னு பார்த்தேன். போதுமா? ரொம்ப மூட முடியாது. ஓகே. இதுல என்ன கொடுங்க கொடுங்க கொடுங்க. மோர் மட்டுமா? இல்லையா? யாருப்பா நேரத்துல ஆளை காணா? 2 பேரையா வேட்டைக்கு போயிட்டீங்களா? பார்த்தேன், ஒண்ணு மட்டும் பார்த்தேன் 7 மணிக்கு. இதுல என்னையா? ஐயோ, ஒரு சாமி ஊத்திடுவா. திருக்கோளூரே போயிடுறாரு. ஆமா ஆமா, 2 டைம் திருக்கோளூர்ல பார்த்து. சனிக்கிழமை திருக்கோளூரா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பரோட்டா மாஸ்டர் அவரு. என்ன ஊத்த? பரோட்டா மாஸ்டர். போதுமா அது சாதம்? தட்டுலாம் வச்சிருக்கல? எங்க தட்டு? வாங்க வாங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி ஊத்த? இருக்கு. இந்தாங்க ஐயா, பொறுமையா போடுங்க. இந்த பக்கம் வந்து என்ன வேணுமா வாங்கிக்கோ. வாங்க ஐயா.
பிடிச்சிக்கோ, சுடுது. ஏன் சூடா? நேரம் கிளம்பிட்டு இருப்பேன். கொஞ்சம் வாங்க சாமி. ஒண்ணு 5 நாளைக்கு சரியா? 5 நாளைக்கு இருக்கு. 5 நாளைக்கு இருக்கு. சாமியார் தட்டு வச்சுக்கணும்னு என்ன ஜோலி? கொடுங்க சாமி, நீங்க தான் கொடுங்க. யார் கொடுத்தாங்க? நல்லா இருந்தீங்க, ஏன் திடீர்னு கோல் பண்றீங்க? என்னாச்சு? அடிச்சிட்டாரா? ஏன் நீங்க என்ன பண்ணீங்க? சம்போ மகாதேவா, சாம்ப சிவா. சூப்பர் ஃபைன். சொத்த போடு கொடுங்க. தருவார். ஏன் நான் டெய்லி அதை வாங்கி தானே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். டெய்லி இல்ல, மாசத்துல எப்படியும் ஒரு 15 நாளாவது தொட்டுடுறோம் சாமி. 5 நாள் அங்க உட்கார வச்சு போட்டுடுறோம். அங்கேயும் வந்து இதில் தானே வாங்கிட்டு வரீங்க. பார்க்கலாம். அப்பளப்பூவை மாத்துங்க, ஒரே அப்பளமா வறுத்து வர்றது. அப்பளப்பூ வாங்க. வேற என்ன தரலாம் சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா தானே தெரியும். அப்பளப்பூவா மாத்துங்க. வறுக்காத அப்பளம் சேர்த்து கொடுங்க. வறுத்து தான் எல்லாம் பனியில அப்படிதான் இருக்கும். அடிக்கிற கூலிங்ல அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள இந்த கிளைமேட்லயும் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தீபாவளி தமிழ்ல சொல்லுங்க சாமி. அட்வான்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் இங்கிலீஷ் சாமியாரா மாறுறீங்க. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மோன் சிவம் இருவர் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம். சிவாய நம. பார்த்து பொறுமையா போய் கிராஸ் பண்ணுங்க. மோர் வேணாமா? மோர் சாமி. அப்பளமே 2-3 கேக்குறாங்க சாமி, உங்களை மாதிரி எல்லாம் இல்ல. அப்பளம் இல்லைன்னா மேக்சிமம் சாதம், சாம்பார், ரசம், அப்பளம்ன்றது அது ஒரு செட்டு. ரசம் மட்டும் நம்ம இல்ல 4ல இருந்து ரசம். யாரும் கூட ஆள் இல்லைன்னு ரசம் கொடுக்கறது இல்ல. அதாவது சாமிலாம் வராங்கல்ல, இனிமேல் 4ல இருந்து ரசம் கொடுத்துட்றேன். கிளைமேட்டும் மழையாக்குது, ரசம் கொடுத்துடலாம். நாளைக்கு ரசம் போட்டுடலாம் கூட. கொஞ்சம் சொன்னீங்களா? நான் என்ன பண்றது? எனக்கு வந்து நான் எடுத்துன்னு வர சாப்பாடு சாமியாருங்களுக்கு, அது சாமியாருங்களுக்கு கொடுத்து மீந்தாதான் மற்றவங்களுக்கு. அது யாரா இருந்தாலும் சரி. அது என்னை பத்தி யாராவது அது என்னை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. என்னுடைய நோக்கம் சாமியாருங்களுக்கு சாப்பாடு, அவ்வளவுதான். அது 1000 பேருக்கு கொடுக்கலன்னா குறை சொல்லுவாங்க தான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய நோக்கம் வந்து சாமியாருங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். அந்த சாப்பாடு மீந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போவேன். அதுவும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வயசானவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுப்பேன். இந்த துப்புரவு பணியாளர்கள், இல்லை கிரிவலம் போறவங்க, பசியா போறவங்க, அதையும் பார்த்து கொடுக்குறோம். கொடுக்கறத இப்போ இங்கேயே இங்கே நிறுத்தின பிளேட் எடுத்தோன்னா அதை வராங்க பாருங்க, லைனாக கொடுத்துருவேன். ஏன் இந்தாண்டா ஒரு 5 கிலோமீட்டர் போவாது சாப்பாடு.
வடியுது பாருங்க. பாத்துருங்க. இங்க இருக்கு வந்து என்ன அங்க இருக்கு. பாத்துக்க. பாப்பா நம்ம பாப்பாவா பையன் பையன் புரியுதா? அவன் என் தங்கச்சி பையன், என் பையன் கிடையாது. ஆமாடா. இல்லை இல்லை இல்லை, அவங்க அப்பா அங்கே பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு, வீட்டுக்கு அனுப்புறதுக்காக என் கூட அனுப்பிச்சாரு. இப்போ நான் போகும்போது வீட்டில் விட்டுருவோம். என்ன சரியா போச்சா? இருக்குதுங்களா? இன்னும் குறையலையா? அது கிடைக்குது. அது ஒரு பக்கம் போகலாம். சரி. காய் கொடுங்க. இந்த மோர் நல்ல பிடிச்சிருக்கு. எதுவுமே பயப்படுறது வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். சாப்பாடு வாங்கிக்கோங்க.
எடுத்துக்கிட்டேன். அருமையா இருக்கு சாமி.